தள்ளப்பட்ட கல்ல போல நான் வாழ்ந்திருந்தேன் ஊருக்குள்ள. மூளைக்கு தலை கல்லாக மாத்தின உங்க அந்த என்ன சொல்ல. ஏசப்பா என்ன நீங்க நேசிச்ச நேசத்துக்கு ஈடு இணை உலகத்துல எதுவும் இல்லையப்பா. ஏசப்பா என்ன நீங்க நேசிச்ச நேசத்துக்கு ஈடு இணை உலகத்துல எதுவும் இல்லையப்பா. தள்ளப்பட்ட கல்ல போல நானும் வாழ்ந்திருந்த ஊருக்குள்ள. மூளைக்கு தலை கல்லாக மாத்தின உங்க அன்ப என்ன சொல்ல. தாயின் வயதுல தப்பி பிறந்தது அதிசயம்தானே. கல்விமானி நாவை பெற்றதும் அதிசயம்தானே. தாயின் வயதுல தப்பி பிறந்தது அதிசயம்தானே. கல்விமானி நாவை பெற்றதும் அதிசயம்தானே. உயர்ந்த நிலைகளை அடைந்ததும் அதிசயம். ராஜாக்கள் பிரபுக்களோட அமர்ந்ததும் அதிசயம். உயர்ந்த நிலைகளை அடைந்ததும் அதிசயம். ராஜாக்கள் பிரபுக்களோட அமர்ந்ததும் அதிசயம். நந்தியப்பா உமக்கு நந்தியப்பா, நந்தியப்பா உமக்கு நந்தியப்பா. நந்தியப்பா உமக்கு நந்தியப்பா, நந்தியப்பா உமக்கு நந்தியப்பா. தள்ளப்பட்ட கல்ல போல நானும் வாழ்ந்திருந்தேன் ஊருக்குள்ள. மூளைக்கு தலை கல்லாக மாத்தின உங்க அன்பை என்ன சொல்ல. தள்ளப்பட்ட கல்ல போல நானும் ஊருக்குள்ள. மூளைக்கு தலை கல்லாக மாத்தின உங்க அன்பை என்ன சொல்ல. ஏசப்பா என்ன நீங்க நேசிச்ச நேசத்துக்கு ஈடு இணை உலகத்துல எதுவும் இல்லையப்பா. ஏசப்பா என்ன நீங்க நேசிச்ச நேசத்துக்கு ஈடு இணை உலகத்துல எதுவும் இல்லையப்பா. தள்ளப்பட்ட கல்ல போல நானும் வாழ்ந்திருந்தேன் ஊருக்குள்ள. மூளைக்கு தலைகளாக மாத்தின உங்க அன்பை என்ன சொல்ல. ஆழியில் இருந்து தூக்கி எடுத்தது அதிசயம்தானே. தோளின் மீது சுமந்து சென்றதும் அதிசயம்தானே. ஆழியில் இருந்து தூக்கி எடுத்தது அதிசயம்தானே. உங்க தோளில் என்னை சுமந்து சென்றதும் அதிசயம்தானே. வெக்கி தலை குனிந்த நாட்கள் விலகியதும் அதிசயம். மகிழ்ச்சியோடு வலம் வருவதும் அதிசயம். வெக்கி தலை குனிந்த நாட்கள் விலகியதும் அதிசயம். மட்டில்லா மகிழ்ச்சியோடு வலம் வருவதும் அதிசயம். நந்தியப்பா உமக்கு நந்தியப்பா, நந்தியப்பா உமக்கு நந்தியப்பா. நந்தியப்பா உமக்கு நந்தியப்பா, நந்தியப்பா ஏசப்பா நந்தியப்பா. தள்ளப்பட்ட கல்ல போல நானும் வாழ்ந்திருந்தேன் ஊருக்குள்ள. மூளைக்கு தலைக்கல்லாக மாத்தின உங்க அன்ப என்ன சொல்ல. ஏசப்பா என்ன நீங்க நேசிச்ச நேசத்துக்கு ஈடு இணை உலகத்துல எதுவும் இல்லையப்பா. ஏசப்பா என்ன நீங்க நேசிச்ச நேசத்துக்கு
ஈடு இணை உலகத்துல எதுவும் இல்லையப்பா. தள்ளப்பட்ட கல்ல போல நானும் வாழ்ந்திருந்த ஊருக்குள்ள மூளைக்கு தலைக்கல்லாக மாத்துன உங்க அன்பை என்ன சொல்ல. அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள். ஒரு காலந்தோ ரெண்டு காலந்தோ ஐந்து தாளந்தோ உபயோகித்தோ, ஒரு தாளந்தோ ரெண்டு தாளந்தோ ஐந்து தாளந்தோ உபயோகித்தோ, சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணியை செய்து முடித்தோ. அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். தனிமையிலும் வறுமையிலும் லாசரு போல் நின்றவர்கள், தனிமையிலும் வறுமையிலும் லாசரு போல் நின்றவர்கள், யாசித்தாலும் கோஷித்தாலும் விசுவாசத்தை காத்தவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள். தனிமையிலும் வறுமையிலும் லாசரு போல் நின்றவர்கள், தனிமையிலும் வறுமையிலும் லாசரு போல் நின்றவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள். மரமழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி ஓடுகிறேன், மரமழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி ஓடுகிறேன், ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நஷ்டமென்று கருதுகிறேன், லாபமான அனைத்தையுமே நஷ்டமென்று கருதுகிறேன். இயேசு ராஜாவே இந்த வேலைக்காக, இயேசு ராஜாவே இந்த வேலைக்காக மகிழ்ச்சியோட நான் ஓடு
மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எத்தனைதான் இடங்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனைதான் இடங்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக இயேசு நியமித்த, எனக்காக இயேசு நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மனவாளன் இயேசு ராஜாவை காணவே வாஞ்சிக்கிறேன். என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் பொன்முகந்தான் நான் பார்க்கணுமே, அவர் பொன்முகந்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் ஆவியாத்ம சரீரமெல்லாம் என் இயேசுவுக்காய் அர்ப்பணிக்கிறேன். என் ஆவியாத்ம சரீரமெல்லாம் என் இயேசுவுக்காய் அர்ப்பணிக்கிறேன். நான் உயிர் வாழ இந்த நாட்களெல்லாம், நான் உயிர் வாழ இந்த நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அருமையான பிஷப்பினுடைய தாயார் அவர்கள் இன்றைக்கு கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணின பிறகு நான் உங்களிடத்துல வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன். இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பரலோக ராஜ்யத்துக்கு பிதாவினிடத்திற்கு வரான் என்று சொல்லி இந்த சத்திய வேதம் நமக்கு சொல்லுகிறது. அருமையான இந்த தாயார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து ஆலயத்துக்கு சென்று ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டுடைய சத்தியத்தின்படி வாழ்ந்து அவருக்கென்று நியமித்த இந்த காலங்களிலே அவர்கள் கர்த்தருக்குள் சென்றிருக்கிறார்கள். அருமையான தாயார் ஊழியக்காரரை ஆண்டவர் நாமத்தினாலே பெற்று உருவாக்கி இன்றைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அவர்களை வளர்த்து ஆண்டவருக்குள் அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தாயார் பிரிவை அருமையான பிஷப் ராஜையா குடும்பம் அத்தனை பேருக்கும் ஆண்டவர் ஆறுதல் தருவாராக, தேற்றுவாராக.
தொடர்ந்து தாயாருக்கு செய்யப்பட வேண்டிய அனைத்து நன்மையான காரியங்களை ஆண்டவர் செய்வாராக. இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்காக வாழும் பொழுது அவர்களுக்கு மோட்சத்தை, சொர்க்கத்தை, பரலோக ராஜ்யத்தை தருவேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லி போயிருக்கிறார். இன்றைக்கு இந்த சத்தத்தை, பாடல் சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவ பிள்ளைகள், தொடர்ந்து கர்த்தருக்கு பயந்து சமாதானத்தோடு தாயாரை நாம் எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆறுதலும் தேறுதலும் ஆண்டவர் கட்டளையிடுவாராக. சமாதானத்தோடு கூட அந்த காரியங்கள் செய்யப்படுவதற்கு ஆண்டவர் உதவுவாராக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் அருமையான தாயாரை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவர்களை வேதனை ஆண்டவரே இந்த பூமியிலே வேதனையோடு இராதபடி அவர்கள் உம்மிடத்தில் நீர் எடுத்துக்கொண்ட தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ரிஷபையாக்காக, அம்மாக்காக, பெற்ற எல்லா ஆண்டவர் பிள்ளைகளுக்காக, பேர குழந்தைகளுக்காக, ஆண்டவர் எல்லா உற்றார் உறவினர்களுக்காக, எல்லா சொந்த பந்தங்கள், ஆண்டவரே உறவினர்கள், ஊழியக்காரர்கள், ஆண்டவர் எல்லாருக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய பிரிந்து வாடுகிற ஒவ்வொருவருக்கும் ஆரோக்கிய தேர்வை தந்து கர்த்தர் வழி நடக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய நாமத்தினாலே ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரே, நாங்கள் தேற்றி செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்த பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமையான நாமத்திற்கு மகிமை உண்டாகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, வருத்தம் பசிதாகம் மனதுயரம் அங்கே இல்லை, வருத்தம் பசிதாகம் மனதுயரம் அங்கே இல்லை, வீக்கிரீடம் வாஞ்சிப்பேன், விண்ணவர் பாதம் சேவேன், வீக்கிரீடம் வாஞ்சிப்பேன், விண்ணவர் பாதம் சேவேன், பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, சிலுவையில் அறையுண்டே இனி நானல்ல இயேசுவே, சிலுவையில் அறையுண்டே இனி நானல்ல இயேசுவே, அவரின் மகிமையே எனது லட்சியமே, அவரின் மகிமையே எனது லட்சியமே, பரலோகமே சொந்தமே என்று காண்பேனோ, இயேசுவின் நம்பிக்கையா இந்த பூமியின் சொந்தமல்ல, இயேசுவின் நம்பிக்கையா இந்த பூமியும் சொந்தமல்ல, பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவேன், பரிசுத்த சிந்தையுடன்
பரலோகமே என் சொந்தமே என்று காண்பினோம். பளிங்கு நதியோரம் சுத்த தாகம் தீர்த்திடுவார். பளிங்கு நதியோரம் சுத்த தாகம் தீர்த்திடுவார். தூதர்கள் பாடிட தூயனை தரிசிப்பேன். தூதர்கள் பாடிட தூயனை தரிசிப்பேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பாரிரருணோதயம் போல் பாரிரருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ. பாரிரருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ. முகம் சூரியன் போல் பிரகாசம், திருவல்ல ஈரச்சல் போல. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் திருவல்ல ஈரச்சல் போல. இயேசுவே ஆத்மனீஸ்வரே சாரோனின் ரோஜாவும்
சமூகத்தில் மகிழ்ந்திடுவே கேட்க அவர் பின்னே ஓடிடுவே அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமாம் பதினாயிரங்களில் சிறந்தோர் பதினாயிரங்களில் சிறந்தோர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலே கூட அருமையான பாஸ்டர் ராஜையாவோடு கொடுத்த அந்த நல்ல அவருடைய குடும்பத்துல இணைந்து கொடுத்த நல்ல ஐக்கியத்திற்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அது மாத்திரமல்ல, அவர்கள் தன்னால் இயன்ற வரைக்கும் தன்னை தாயை அருமையாய் பார்த்து கொண்டார்கள் என்று சொன்னால், என்னுடைய மாமியார் ரொம்ப அவங்க சிக்கா இருக்கும்போது கணவன் மனைவியுமாக இணைந்து எங்களுக்கு வந்து எங்களுக்கு ஆரம்பிச்சு சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டோம். அது மாத்திரமல்ல, அந்த பெட்ரிடனா அவருக்கு ரொம்ப கஷ்டம். அதில் புண்ணு வந்துடும், அதில் புழுவெல்லாம் வரும். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்கள் மாமியார் வந்து அவங்க அடிபட்டு கிட்டத்தட்ட 3 மாதம் 6 மாதம் அப்படியே பெட்ரிடனாகவே இருந்தாங்க. அந்த புண்ணுலேருந்து அப்படியே அந்த புழு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ 2 பேர் வந்து எங்களை ஆதரப்படுத்தினாங்க, கவலைப்படாதீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தாங்க. உண்மையாகவே அவங்க கற்றுக் கொடுக்கிறேன். இந்த நாளிலே கூட அருமையான ராஜையோடைய தாயார் வந்து அவங்க படுத்தி ஆனாலும் கூட அவ்வளோ அருமையாக அந்த சகோதரியை பார்த்து கொண்டார்கள். கடைசி வரையும் அவங்க சொன்னாங்க, நான் அந்த உயிர் போகிறதுக்கு முன்னாடி கூட நான் காஃபி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி உண்மையாகவே அவ்வளோ ஒரு கண்ணு கருத்துமாக அருமையான அந்த சகோதரி பார்த்து கொண்டார்கள். ஐயாவும் பார்த்தார்கள். இந்த நாளிலே கூட அவர் ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே நீதிமான் மடிந்து போகிறான், அதை ஒருவர் மனதிலே அறியவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிற ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசித்து ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 13 நாம் வாசிப்போம். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடையும் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாய் மற்றவர்களைப் போல துக்கித்து 13 வாசிங்க. அவருடைய கையில் நித்தம் 1 தெசலோனிக்கேயர் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படி இயேசு கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவர்களை கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ இக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இந்த நாளிலே நாம் ஒரு நாள் அந்த தாயார் நிச்சயமாக காண போகிறோம். அது மாத்திரமல்ல, மத்திய ஆகாயத்திலே எக்காலம் துணிக்கிறதான வேடைகளே முதலாவது அவர்களை எழுந்திருப்பார்களாம். உண்மையாகவே இந்த நாளிலே கூட அவருடைய விசுவாசத்தோடு நாம் அவளை அடக்கம் செய்ய போகிறோம். இந்த நாளை நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். தொடர்ந்து அவர்கள் வேதனைப்படாதபடி கர்த்தர் அவர்களை அருமையாய் எடுத்துக்கொண்டார். இந்த குடும்பத்திற்காக நாம் ஜெபிப்போம். அருமையான ஐயாவுக்காக, அம்மாவுக்காக, அவர்களுடன் பிறந்த ஒவ்வொரு சகோதரிகளுக்காக கூட ஒவ்வொருக்காக ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னு சொன்னா, அவர்கள் சொன்னார்கள், எப்பயாவது அம்மா இங்க கூட்டிட்டு வரணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு இங்க கூட்டிட்டு வந்து
ஏற்கனவே ஒரு 4 வருஷத்துக்கு 5 வருஷம் நான் நினைக்கிறேன். அவங்க இங்கேதான் இருந்தாங்க. அருமையா பார்த்தாங்க. எவ்வளோ பணம் செலவு பண்ணி அவங்க அழகா அவங்கள பார்த்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு சின்ன பிள்ளையை கவனிக்கிறது போல அவ்வளோ செல்லமா அவங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க. மறுபடியும் அவங்க ஊருக்கு போகும்போது அவங்க விசாரிச்சா, நான் அம்மா கூட்டிட்டு வர போறேன் அப்படின்னு சொல்லி. இப்ப நான் சொன்னேன், அவங்க அங்கேயே இருக்கட்டும் மேம். இல்லை அம்மா இங்க வந்துட்டோம், நான் பார்த்துக்குவேன், பரவாயில்ல எங்க அம்மாவை நான் பார்த்துக்குவேன்னு சொல்லி அவங்க ஊழியத்துக்கு போனாலும் கூட கண்ணும் கருத்துமாக அந்த தாயாரை பார்த்து அருமையான சகோதரி பிஷப்பம்மாவும் பிஷப்பையாவும் அழகாக பார்த்து கடைசி வரையும் நான் மறுபடியும் கேட்டேன். கடைசி அவங்களுக்கு காப்பி நான் கொடுத்தேன், நான் கூடியே இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கடைசி நேரத்தில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். எங்க மாமியார் இருக்கும்போது என்னால் அதை பார்க்கவே முடியல. அவங்க சொன்னாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, அவங்க பிரியும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. உண்மையாகவே அவங்க கடைசி மூச்சு வரையும் அவங்க 2 பேரும் அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டாங்க. அதற்குரிய பலனை கத்த நிச்சயமாகவே அவர்கள் கட்டளையிடுவதாக நாம் ஒரு மனதாக இந்த குடும்பத்தின் ஆறுதலுக்காக நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, அருமையான பிஷப்பையாக பிஷப்பம்மாக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம். அவளுக்கு வாய்ந்த அந்த அன்பு தாயாருக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். அவள் நீ எடுத்துக்கொண்டு இதற்காக எனக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம், ஒரு நாள் நிச்சயமாகவே கர்த்தாவே அவள் நாம் சந்திப்போம் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா தொடர்ந்து நீர் அவர்களை கர்த்தாவே குடும்பமாய் ஞாபகப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இன்னைக்கு மாலை இருக்கிற 5 மணிக்கு இருக்கிற இறுதி ஆராதனை நீ பொறுப்பெடுக்கும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா வர வேண்டிய மக்களை கூட நீ தடையின்றி கொண்டு வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க நீ பொறுப்பெடுங்க. தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் தேவன் தாமே ஆறுதலை கட்டிடபடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. இப்பொழுதும் எபினேசர் ஐயா அவர்கள் தாயாரை செவிப்பார்கள். பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். அன்பு இல்லா உலகத்தில் வாழ்கின்ற மனிதனே, அன்பை தேடி அங்கும் இங்கும் ஓடாதே. அன்பு இல்லா உலகத்தில் வாழ்கின்ற மனிதனே, அன்பை தேடி அங்கும் இங்கும் ஓடாதே. இயேசு என்ற தெய்வத்தின் அன்பு ஒன்றே போதுமே. இயேசு என்ற தெய்வத்தின் அன்பு ஒன்றே போதுமே. மாயை மாயை எல்லாம் மாயை, வானத்துக்கு பூமிக்கு மேலே எல்லாம் மாயை. இந்த வானத்துக்கு பூமிக்கு மேலே எல்லாம் மாயை. பொன் பொருள் சுகங்கள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து விடும். பொல்லாத உலகத்தின் செல்வம் எல்லாம் அழிந்து விடும். பொன் பொருள் சுகங்கள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து விடும். பொல்லாத உலகத்தின் செல்வம் எல்லாம் அழிந்து விடும். சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் ஒரு நாள் மாறிவிடும். பாசங்கள் நேசங்கள் எல்லாம் ஒரு நாள் மாறிவிடும். சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் ஒரு நாள் மாறிவிடும். பாசங்கள் நேசங்கள் எல்லாம் ஒரு நாள் மாறிவிடும். மாயை மாயை எல்லாம் மாயை, வானத்துக்கு பூமிக்கு மேலே எல்லாம் மாயை. இந்த வானத்துக்கு பூமிக்கு மேலே எல்லாம் மாயை. நம்பினோர் எல்லோரும் ஒரு நாள் கைவிடுவார். நம்பிக்கை நாயகன் இயேசு உன்னை கைவிட மாட்டார். நம்பினோர் எல்லோரும் ஒரு நாள் கைவிடுவார். நம்பிக்கை நாயகன் இயேசு உன்னை கைவிட மாட்டார். கல்வாரி நாயகன் இயேசுவிடம் வந்துவிடு. காலமில்லை நேரமில்லை, அன்புக்குள்ளே வந்துவிடு. கல்வாரி நாயகன் இயேசுவிடம் வந்துவிடு. காலமில்லை நேரமில்லை, அன்புக்குள்ளே வந்துவிடு. மாயை மாயை எல்லாம் மாயை, வான
வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை. இந்த வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை. கலங்காதே நீ கலங்காதே, அன்பான இயேசு உன்னை நடத்திடுவார். கலங்காதே நீ கலங்காதே, அன்பான இயேசு உன்னை நடத்திடுவார். கண்ணீர்கள் யாவையும் மாற்றிடுவார், கவலைகள் யாவையும் நீக்கிடுவார். கண்ணீர்கள் யாவையும் மாற்றிடுவார், கவலைகள் யாவையும் நீக்கிடுவார். கலங்காதே நீ கலங்காதே, அன்பான இயேசு உன்னை நடத்திடுவார். அற்புதம் உனக்கு செய்திடுவார், அதிசயமாய் உன்னை நடத்திடுவார். அற்புதம் உனக்கு செய்திடுவார், அதிசயமாய் உன்னை நடத்திடுவார். கலங்காதே நீ கலங்காதே, அன்பான இயேசு உன்னை நடத்திடுவார். மனிதர்கள் அன்பு மாறிடும், மாறாத இயேசு உன்னை நடத்திடுவார். மனிதர்கள் அன்பு மாறிடும், மாறாத இயேசு உன்னை நடத்திடுவார். கலங்காதே நீ கலங்காதே, அன்பான இயேசு உன்னை நடத்திடுவார். ஒருபோதும் மறவாத இயேசு உண்டு, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருபோதும் மறவாத இயேசு உண்டு, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கலங்காதே நீ கலங்காதே, அன்பான இயேசு உன்னை நடத்திடுவார். சிலுவையின் நிழலில் ஆறுதலே, சிலுவையின் நிழலில் அடைக்கலமே. சிலுவையின் நிழலில் ஆறுதலே, சிலுவையின் நிழலில் அடைக்கலமே. கலங்காதே நீ கலங்காதே, அன்பான இயேசு உன்னை நடத்திடுவார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, தாயாரை ஆண்டவரே நீ கண்மணி போல பாதுகாத்து இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய இலைப்பாறுதலை நீர் கொண்டு போய் வைத்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, தாயாரை இறை இழந்து வாழ்கிற ராஜையாவுக்கும் ஆண்டவரே பிசப்பம்மாவுக்கும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே ஆற்றி தேற்றுகிறவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே நீங்க ஆற்றி தேற்றும்படியாக உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அடக்க ஆராதனை ஆண்டவரே நீங்க நடத்தி கொடுக்கும்படியாக உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ராஜா ஆண்டவரே, இன்னும் யார் யார் வர வேண்டி இருக்கிறதோ எல்லோரும் ஆண்டவரே துணிதமாய் கடந்து வர தேவன் உதவி செய்யுங்க. அப்பா, உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகர் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.
கர்த்தர் நல்லவர். இப்பொழுதும் பாஸ்டர் ஜெஷன் ஐயா வந்து பாடி ஜெபிப்பார்கள். கர்த்தருடைய ஆலோசனையை சொல்வார்கள். கர்த்தருடைய வல்லமையுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கண்மலையா கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம், மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள்
மாட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே, வானத்திற்கும் பூமிக்கும் என் தேவனே. ஹalleluya. என் ஆண்டவரே தகப்பனே, அருமை பேராயர் பிஷப் எஸ் ராஜா அவரின் தாயார் அப்பா தகப்பனை தாயை கனப்படுத்தவையாக சொன்னார். அவர் முடியாத சூழ்நிலை தகப்பனை அவளை கனப்படுத்தி அப்பா அந்த ஐயாவை துணைவியாக காலத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவர் உங்கள் இறுதியில் கலங்காதிருப்பதாக அப்பா ஐயாவான சொன்னவார் தகவல் 14 அப்பா அவருடைய இருதயத்தை ஆட்டி தேற்றப்படி தகப்பனை செபிக்கிறோம். ஆண்டவர் எவ்வளவுதான் மார்க்கம் சொன்னாலும் அந்த இழப்புக்கு ஈடாக பழகிய விதம், தூக்கி வளர்த்த விதம், அன்பு காட்டிய விதம் எவ்வளவு சொன்னாலும்